கேவலமான அரசியல் கலாச்சாரத்தை தொடர வேண்டாம். அருண் கேமச்சந்திரா காட்டம். மக்களுக்கு நிவாரணம் வழங்கி அரசியல் செய்ய முடியும் என்ற கேவலமான அரசியல் கலாச்சாரத்தை தொடர்ந்தும் செய்ய வேண்டாம் என வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், ரோஹிங்கியா பிரஜைகளாகிய இவர்கள் சட்டவிரோத குடிவரவாளர்கள், எனினும் நாங்கள் மனிதாபிமான முறையில் இவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். அத்தோடு இவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருகின்றோம். இவர்களுடைய பிரச்சனை உள்ளூர் மற்றும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் நிர்வாக ரீதியான பிரச்சனையாகும். இவற்றை அரசாங்கம் மிக சிறப்பாக அணுகி வருகின்றது என்பதை குற்றம் சுமத்துபவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். உணவு, உடை, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் கச்சிதமாக செய்து கொண்டு வருகின்றோம். துறைமுகத்தில் வைத்தே நடமாடும் சுகாதார முகாம் அமைத்து அவர்களுக்கு உடல் நிலையில் கவனம் செலுத்தப்பட்டது. சுகாதாரத்துறையினர், பாதுகாப்பு பிரிவினர், வெளிவிவகார அமைச்சு மற்றும் பல்வேறு தரப்பட்ட துறைகள் ஒன்றாக சேர்ந்து அகதிகள் விடயத்தை கையாளுவதற்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். சட்டத்தின் பிரகாரம் தற்போது இடைத்தங்கல் முகாம்களில் மியான்மர் பிரஜைகள் 103 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நேரத்தில் அகதிகளை வைத்து தமது சுய அரசியலுக்காக சில அரசியல்வாதிகள் இயங்கி வருவதையும் அவதானித்து வருகின்றோம். இவற்றை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பாரிய விடயத்தினை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஒரு சில குறைபாடுகள் எழலாம். நாட்டை பொறுத்தவரை இது ஒரு புதிய அனுபவம். எனினும் அரசாங்கம் இந்த விடயத்தை அணுகுவதற்கான திறமையினையும் ஆற்றலையும் கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகள் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அதனை அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர் ஊடாக செய்ய முடியும். அரசியல் செய்கின்ற சூழல் இதுவல்ல. அகதிகள் நாளை அல்லது நாளை மறுதினம் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். அதன் பின்னர் அவர்கள் விவகாரம் தொடர்பாக அந்தந்த திணைக்களங்களினால் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.